500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக கிடந்த இந்த நிலப்பரப்பை வெள்ளையர்கள் தங்கள் நிர்வாகத்துக்காக ஒன்றிணைத்து அதற்கு இந்தியா என்று பெயரிட்டு உருவாக்கினார்கள். அதற்கு முன்பு எமது முன்னவர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த எமது தாய் நிலங்கள் ஆங்கில ஆதிக்கத்தின் கீழிருந்து விடுதலை பெற்ற பிறகு மொழி வழியே தேசிய இனங்கள் தங்களுக்கான நிலப்பரப்பை பிரித்து கொள்வது என்கிற முறையிலே 1956 இன்றைய நாளான நவம்பர் 1 அன்று மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகிறது. அதுவரை சென்னை மாகாணமாக இருந்த இந்த நிலப்பரப்பு எம்முடைய தாய்மொழி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பிரிந்து பிறந்த மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் அந்த இன மக்கள் தங்கள் நிலப்பரப்போடு தனித்தனியாக பிரிந்து முறையே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று பிரிந்து சென்றார்கள். எங்களுடைய நிலப்பரப்பு சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று வணக்கத்திற்குரிய பெருந்தமிழர் பெருமகனார் சங்கரலிங்கம் அவர்கள் 76 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிரீகம் செய்தார். அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 1968 ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு என்று இதற்கு பெயரிட்டார்கள். இவர்கள் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயரிட்ட நாளைத்தான் கொண்டாட வேண்டும் என்று இங்கே திராவிட கட்சிகள் எல்லாம் சொல்லிக்கொண்டும் வலியுறுத்தி கொண்டும் வருகிறார்கள். பிள்ளை பிறந்த நாளைத்தான் உலகெங்கும் கொண்டாடுவார்களே ஒழிய அதற்கு பெயர் வைத்த நாளை யாரும் கொண்டாடுவதில்லை. இன்றுதான் எமது மாநில எல்லை வகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எமக்கென்று ஒரு தேச நிலப்பரப்பு பிறந்த நாள். அந்த எல்லைகளை பாதுகாக்க எமது முன்னவர்கள் வடக்கெல்லை தெற்கெல்லைக்காக முறையே மாப்போசி, மார்சல் நேசமணி போன்றவர்கள் அவர்கள் கீழே இருந்து போராடிய எண்ணற்ற பெருமக்கள் சிறை கொட்டடியில் வாடினார்கள், உயிரீகம் செய்தார்கள். அவர்கள் நினைவை போற்றுகிற நாளாகவும் இந்நாளை நாங்கள் வழி வழியே வருகிற தமிழ் பிள்ளைகள் போற்றி வருகிறோம். இங்கே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி எதற்கு? அது பிரிவினைவாதத்தை தூண்டுகிற செயல் இல்லையா என்று பல பேர் கேட்கிறார்கள், எண்ணுகிறார்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறையை ஏவுகிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களுக்கு, அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் இங்கே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். நாங்கள் இந்த நாட்டுக்குள் வரவில்லை, எங்களுக்குள்ள தான் இந்த நாடு வந்தது. இந்தியா என்று நாடு உருவாவதற்கு முன்பே, அதற்கு ஒரு கொடி உருவாவதற்கு முன்பே கோட்டை கட்டி இந்த கொடிகளை வைத்து ஆண்ட இனக்கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள். இது எமது அடையாளம். எல்லா அடையாளங்களையும் தொலைத்துவிட்டு எமது மொழியை, எமது வரலாற்றை, எமது அடையாளங்களை தொலைத்துவிட்டு வாழ வேண்டும் என்கிற அடிமை கீழ்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் சட்டசபையிலே அவர்கள் நாட்டின் கொடி பறக்குது, கர்நாடக நாட்டு கொடி பறக்குது. அந்த நாட்டு அமைச்சர்கள் கொடி வாகனங்களில் 2 கொடி, இந்திய நாட்டு கொடியும் கர்நாடக கொடியும் பறக்குது. சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஐயம் இருந்தால் போய் பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். ஆனால் இது இன்றைக்கு நேற்றல்ல. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் முன்னிலையிலே ரிப்பன் மாளிகையிலே இந்த கொடி மாநகராட்சி கட்டிடத்திலே ஏற்றி பறக்க விடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய முறையே எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய கொடியை வில், புலி, கயல் அந்த கொடியை உள்ளடக்கி எமது முன்னவர்கள் உருவாக்கியது.
அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியை உயர் குணமேவிய தமிழா என்று எங்கள் புரட்சி பாவலர் முழங்கியதற்கேற்ப எமது முன்னவர்கள் வடிவமைத்த கொடி. அலை மாகடல் நிலம் வான் எல்லாவற்றிலும் உன் அதிகாரத்தை நிறுவு என்று எமது புரட்சி பாவலர் பாடுகிறார். நிலத்திலே சேரனும் பாண்டியனும் நிறுவிட்டார்கள். ஆனால் கடலிலே எங்களது சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் கப்பல் படை கட்டி அலை மாகடலிலும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினார்கள். முறையே வழி வழியே வந்த அவர்கள் பேரன் தமிழ் மறவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசினத்தில் வான்படை கட்டி வானிலும் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். அதை குறிக்கும் பொருட்டுத்தான் இந்த கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கொடியை நாம் தமிழர் கட்சி உருவாக்கவில்லை. எங்கள் மூதாதைகள் கொடி, எங்கள் முன்னவர்கள் முறையே தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரும் மாப்போ சிவஞானம் போன்ற பேரறிஞர்களும் பெருமேதைகளும் உருவாக்கிய கொடி. நாம் தமிழர் கட்சியை நாங்கள் உருவாக்கிய பிறகு அதில் சில திருத்தங்களை செய்து கொண்டோம். என்னுடைய தம்பி சதீஷ் என்கிற ஓவியரை வைத்து அந்த மீனையும் அந்த புலியையும் நான் கொஞ்சம் சரி செய்து கொண்டேன். பிறகு அதில் இருக்கிற சூரிய கோடுகளை நாங்கள் அதில் இணைத்து கொண்டோம். மற்றபடி எந்த திருத்தத்தையும் நாங்கள் செய்யவில்லை. எனவே இது எங்கள் கொடி அல்ல, எங்கள் கட்சி கொடி இல்லை, எங்கள் நாட்டு கொடி என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். போட்டிக்கு கொடி உருவாக்குறதில்லை, நாட்டுக்கு கொடி உருவாக்குற வேலை இது. அது தமிழ்நாடு என்று நாங்கள் தான் பெயர் வைத்தோம் என்று எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாம் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே பேர் வைத்தோம், நாங்கள் தான் உங்களை படிக்க வைத்தோம், நாங்கள் தான் உங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்வதை பார்க்கிறீர்கள். ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கவில்லை, தமிழ்நாட்டுக்குத்தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு முன்பே எங்கள் மூதாதையில் இளம்புறனாரில் இருந்து எங்கள் இலக்கியங்களெல்லாம் தமிழகம் தமிழர் நாடு என்று பாடப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பெரும்பாவளன் எங்கள் பாட்டன் பாரதி தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா என்று பாடுகிறார். செந்தமிழ் நாடென்னும் போது என்று பாடுறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறான். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்று மூச்சுக்கு மூச்சு பாடுறார். அவர் பாடினதுக்கு முன்பு இவர்கள் பெயர் வைக்கல, பாடினதுக்கு பின்பு தான் வச்சிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், போற்றுகிறோம், அவருக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம். ஆனால் தமிழ்நாடு என்று இந்த நிலப்பரப்பு பிரிக்கப்பட்ட அந்த நாளைத்தான் நாங்கள் தமிழாக பெருவிழாவாக தமிழ்நாட்டு நாளாக கொண்டாடுகிறோம். எங்கள் மூதாதையில் வகுத்து கொடுத்த இந்த கொடியை ஏற்றி பெருமைகள் கொள்கிறோம், உணர்வு எழுச்சி கொள்கிறோம். அப்படி ஒரு நாளாக இதை கருதுகிறோம். ஆனால் கெடுவாய்ப்பாக நாடெங்கிலும் எங்களை கொடியேற்ற விடாமல் சுவரொட்டி விட்ட விடாமல் ஒரு அடக்குமுறையை ஏவி இருக்கிறார்கள். அது அவசியமற்றது என்பது எங்களுடைய கருத்து. ஒரு கொடியால் இந்த நாட்டின் இறையாண்மை கெட்டு தேசிய ஒருமைப்பாடு சிதைந்து பிரிவினை உண்டாகிவிடும் என்று சொல்வதை எந்த அறிவார்ந்த ஒரு மகனும் இந்த நாட்டின் குடிமகன் எவனும் ஏற்க மாட்டான். அது அவசியமற்றது என்பது எங்களுடைய கருத்து. தமிழகத்தை தொடர்ந்து தமிழர் தான் ஆள வேண்டும் சொல்லி தொடர்ந்து கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க. ஆனால் ரஜினி தீவிர அரசியல் ஈடுபட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் கடந்த 2 நாட்களாக பதிவு கொண்டு வராங்க. வீடியோக்களை சமூக இடங்களில் அதிகமாக பேசப்படுது, எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ரசிகர்கள் பேசுவாங்க. அரசியல் புரிதல் உள்ள இன உணர்வு மான உணர்வு கொண்ட பெருமக்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரசிகர்கள் சொல்லுவாங்க, ஆர்வத்தில் சொல்லுவாங்க. காயம் இல்லாதவர்கள், கண்ணீர் இல்லாதவர்கள், வரலாறு தெரியாதவர்கள் சொல்கிறது தானே. அது அது ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிற முடியாது. அதாவது ஊரடங்குல போராட்டம் பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடை இருக்குது, கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனால் டாஸ்மாக் கடைகளுக்கு தலைவர் 10 மணி வரைக்கும் இன்றைக்கி கடை இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றில்தான் இந்த அரசுகள் பாஸ்மார்க் வாங்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அதெல்லாம் வேடிக்கையாக எடுத்துக்கிட்டு கடந்து போகணும். வேற கேள்வி. 16ஆம் தேதியிலேருந்து 9th 10th 11th திறக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு கூட மாண்புமிகு ஐயா வேளாண் துறை அமைச்சர் கொரோனா நோய் தொற்றில் இறந்துக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி நிறைய மரணங்கள் நம் முன்னாடி நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதுவும் மிகவும் மதிப்புமிக்க ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் போன்றவர்களையெல்லாம் நம்ம இழந்துட்டோம். நாங்கள் எங்கள் கட்சியிலே எங்களுடைய தாய்மாமன் தமிழ் முழக்க சாமிகள் இழந்துட்டோம்.
எல்லாவற்றையும் தாண்டி நம் பிள்ளைகளின் உயிர் பாதுகாப்பு என்பது மிக முதன்மையானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓராண்டு ஈராண்டு இந்த சூழல் சரியாகும் வரை பிள்ளைகள் பாதுகாப்பாக வைத்திருப்பது ரொம்ப அவசியம். அதனால் பள்ளிக்கூடம் திறப்பது, தேர்வை வைப்பது, எல்லாரும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அறிவித்தால் என்ன இந்த தேசத்தில் குடிமூழ்கி போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மாணவ பிள்ளைகள் எல்லாமே அவங்க மனநிலையிலிருந்து நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவெடுக்கணும். அதுதான் ரொம்ப இங்கே முதன்மையானது. அந்த பிள்ளைகளை பெற்றிருக்க பெற்றோர்களின் மனநிலையிலிருந்து வேறு வழியே இல்லை என்று கொண்டு வந்தால், இப்போது நீதியரசர்கள் நீதிமன்றத்துக்கு வராமல் வலையொலியிலே காணொலியிலேயே வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்வதை பார்க்குறீங்க. அந்த பாதுகாப்பை நாங்கள் மதிக்கிறோம். எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு அறைக்குள் உட்கார்ந்து நம்ம பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பாக வகுப்பை கவனிப்பார்கள், எப்படி தேர்வு எழுதுவார்கள்? அதனால் இன்னும் தணிந்து இந்த சூழல் சராசரி நிலைக்கு, சமநிலைக்கு வருகிற வரை, முன்பு போல இயல்பு நிலைக்கு வருகிற வரை இதையெல்லாம் தள்ளி வைக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. தள்ளி வைக்கணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. பாஜக சார்பில் வேல் யாத்திரை நடத்த போகிறதா அறிவு போயிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதில் உங்களுடைய கருத்து என்ன? இதில் என்ன, அதாவது வேல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் அரசியல் இல்லை. உங்களுக்கு விளங்கணும். அவங்களுக்கு அவர்களுக்கு மதம் என்ற ஒன்றை தவிர ஒன்றுமே கிடையாது. எங்கள் ஐயா மு. மேத்தா அவர்கள் சொன்னது போல், யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவை தவிர வேறு ஒன்றும் மிஞ்சாது என்று சொல்வார். இந்த நாடு முழுக்க முழுக்க மதம் பிடித்து அலைகிறது. ஆனால் அம்பேத்கர் தாங்கள் வாழ்கிற நாட்டை விட தாங்கள் சார்ந்திருக்கிற மதம் பெரிது என்று இவர்கள் கருத தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் அயோத்தியில் ராமரை வைத்து ஒரு அரசியல் செய்து வென்றது போல கேரளாவில் ஐயப்பனை வைத்து செய்யலாம் என்று முயற்சி செய்தார்கள், தோற்றார். இவ்வளவு காலம் தொடாத, இப்போ நீங்கள் நான் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி இருந்து பிஜேபி இருக்கா இல்லையா? இருக்குது. இத்தனை ஆண்டுகள் தொடாமல் இப்போ தொட வேண்டிய தேவை என்ன இருக்குது? எனக்கு பயந்துட்டு உங்களுக்கு விளங்குதில்லை. ஏன்னா நான் முப்பாட்டன் எங்கள் மூதாதை முருகன் வேலு தூக்கும்போது கேவலம் பேசினார்கள், இழிவு பேசினார்கள். அப்போல்லாம் ஏன் சீமான கேலி செய்கிறீர்கள் என்று யாரும் ஒன்று பேசலை. முருகன் பிறந்த நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது. ஏன் எங்கள் தமிழ் இறையோன், எங்கள் கடவுள் முருகனுடைய நாளுக்கு தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை இல்லை என்று நாங்கள் கேட்கும்போது என்னோட யாரும் எனக்கு ஆதரவாக வரல. நல்லா கொஞ்சம் இப்போ இவர்கள் அரசியல் இல்லை. இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் பிரச்சனை. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனை, 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ கல்வியில் பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு வேலை எடுத்துக்கிட்டு நாங்கள் பயணம் போகிறோம் அப்படின்னா இது. ஏன்னா மக்களின் பிரச்சனைக்கு எப்போவுமே பாரதிய ஜனதா நிற்காது. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனையே பாரதிய ஜனதா தான். அதனால் அது நிற்காது. இந்த வேலை எடுத்துக்கிட்டு இவங்க செய்கிற அரசியல் வெல்லாது. எந்த வேலை எடுக்கிறார்களோ அந்த வேலை வைத்தே நாங்கள் அவர்களை அரசியல் களத்தில் வீழ்த்துவோம்.